पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருமாலடியார்களே, திருமலையப்பன் திருவடியிலே பக்தி பூண்டவர்களே, திருமலையப்பனுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு திருநாமத்தையும் சுவைத்து மகிழ்த்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நீங்கள் சுவைப்பதற்கு 263வது திருநாமத்தை பற்றிய விளக்கத்தை சொல்கிறோம். நாள்தோறும் திருவேங்கடமுடையான் திருச்செவி சாத்தக்கூடிய நல்ல 1000 திருநாமங்களிலே இது 263வது திருநாமம். இதற்கு புராதனன் என்று இந்த திருநாமம். எம்பெருமான் புராதனன் என்ற தொன்மையானவன் அர்த்தம். அதிலே எம்பெருமான் ரொம்ப தொன்மையானவன். நீங்கள் எந்த தொன்மை காலத்தை கற்பனை செய்கிறீர்களோ அதற்கும் தொன்மையானவன். தொடுவானம் போல் அதே ஆனத்தேங்க தொடலாம் என்று நினைத்து ஓடினீர்களானால் ஓட 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 வானம் துறக்கத்தான். தொடுவானம் போலே தொன்மையான எம்பெருமான் என்ற அடிப்படையில் புராதனன் என்கிற திருநாமத்தை நாரத பகவான் சொல்லி ரசிக்கிறார். ஏனவனை புராதனன் என்று ராமாவதாரத்தின் திருநாமங்களுக்கு இடையிலே சொல்றார். ராமன் புராதனனா ஸ்ரீனிவாசன் புராதனனா? ஸ்ரீனிவாசன் தான் புராதனன் இல்லையே. ஸ்ரீனிவாச அவதாரமே பின்னாடி தானே, ராமாவதாரத்துக்கு பின்னாடி தானே. அதான் வேடிக்கை சுவாமி. ராமாவதாரத்துக்கு பின்னாடி என்று சொன்னாலும் அடுத்த சைக்கிளில் ராமாவதாரம் ஒரு மொழியோ அதுக்கு இது முன்னாடி ஆகிடும். அந்தாதி என்று தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆழ்வார் பாடுவார். எப்படி பாடுவார் ஆழ்வார்? நம்ம ஆழ்வார் பொறுமானில் படை ஆழி சங்கத்தொடு திருமாலில்களில் ஏழுலகந்துழ உருமானிக் குரலாய் நிமிர்ந்த அக்கருமாணிக்கமென் கண்ணுளதாகமே என்று பாடுவார். இது திருவாய்மொழியில் முதல் 10ஆம் பதிகத்தின் முதல் பாசுரம். அடுத்த பாசுரம் அதே பதிகத்தில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என்னினும் வேண்டுவோமே. அதாவது முதல் பாட்டின் கடைசி சொற்களையோ எழுத்தையோ அசையோ வைத்து அடுத்த பாட்டை தொடங்குறார். இப்படியே சைக்கிளாக போய்கொண்டே இருக்கும், அந்தமே ஆதியாய். அதே மாதிரி ராமாவதாரம் பண்ணிய பகவான் ஒரு காலச்சுழற்சியிலே திருவேங்கடமுடையானாக திருமலையிலே ஆவிர்பவிப்பான்.
அடுத்த கால சுழற்சியிலே ராமனாக தோன்றும் பொழுது திருவேங்கடமுடையான் நமக்கு புராதனனாகி விடுவான். திருவேங்கடமுடையானை பார்க்கும் பொழுது ராமன் அவனுக்கு புராதனாகும். குழப்பமாக இருக்கா? கரெக்ட். அப்போ புரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்படி குழம்புவது எம்பெருமானுடைய பெருமை அப்பேற்பட்டதுனால குழம்பும். ஆனால் அனாதியான எம்பெருமான் ஆங்காங்கே அவதாரம் செய்கிறான். எம்பெருமான் யாயோத்தியேதி அபராஜித்தேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா என்று வைகுண்டலோகத்திலே சாகேதத்திலே அயோத்தியில் ரங்கநாதனாக ஒரு அவதாரம் எடுத்து அந்த அவதார விக்கிரகத்தை பிரம்மதேவனுக்கு கொடுத்தான். பரிசாக கொடுத்தான் பிரம்மாவுக்கு. பிரம்மா தனக்கு ஞானத்தை கொடுத்து தன்னை உருவாக்கி தன்னை உலகத்தை படைக்கும் தொழிலிலே ப்ரொஃபஷனில் ஈடுபடுத்தி பவர் கொடுத்த அந்த எம்பெருமானை ரங்கநாதனாக சத்யா லோகாத் என்று சத்தியலோகத்திலே பல பல யுகங்கள் பூஜித்தான். அயோத்தியிலே பிறந்த இக்ஷ்வாகு மன்னன் பிரம்மதேவனை குறித்து தபஸ் பண்ணான். பிரம்மா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், பிரத்யக்ஷமானார். ஒரு செகண்ட் இக்ஷ்வாகுன்னு சொல்லிட்டு அவர் போனார். திரும்பி வந்தால் அவர் செகண்டில் மனுஷலோக செகண்டே தான். கேட்டான், சுவாமி ஏன் இப்படி போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டான் இக்ஷ்வாகு. இல்லை, பெருமாளை தீர்த்தம் எடுக்காமல் வந்துட்டேன்னார். நீ எந்த பெருமாளை பூஜை பண்ணுகிறீன்னு கேட்டான். இதோ இந்த பெருமாளை என்று ரங்கநாதனை காண்பித்தார். சுவாமின்னா, எனக்கு வரம் தரத்தானே போகிறீர். ஆமாம் இக்ஷ்வாகு, நல்ல தவம் பண்ணாய், உனக்கு என்ன வரம் வேணும், குழந்தாய் கேள், இந்த ரங்கநாதன் எனக்கு கொடுத்துருண்டான். வேறு வரம் வேண்டாம், நீர் பூஜிக்கிற சாமி என்கிட்ட கொடுத்துருட்டான். எனக்கு கூட அப்படித்தான் கேட்டார் கோயம்புத்தூரில் ஒருத்தர். கோயம்புத்தூரில் வந்தால் நம்ம பெருமாள் தங்க விமானத்தில் ஜொலிக்கிறார், எந்த பிரசாதம் வேணும், பிரசாதம் கூட சாமி இந்த பெட்டகத்தையே கொடுத்துறீங்களான்னார். எப்படி பாடுறா, இப்படி தான் இக்ஷாவுக்கு கேட்டான். அன்றைக்கி அந்த ரங்க விமானத்தோடு ரங்கநாதனை கொடுத்துரும். சரி என்று பிரணவாகாரம் பிரணவம் என்கிற எழுத்தின் வடிவத்தில் உள்ள விமானத்திலே பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதனை இந்தா வைத்துக்கொள் என்று அவனுக்கு பரிசாக கொடுத்தார் சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா. அயோத்தியில் ரங்கநாதனாக அவதரிச்சுட்டான். அதே அயோத்தியில் கௌசல்யை பண்ணின தவத்துக்கும் தசரத பகவான் செய்த அஸ்வமேத புத்திரகாமெட்டி யாகத்துக்கும் பலனாக அந்த கௌசல்யின் பிள்ளையாக ராமனாக அவதரித்தான். ஆனால் ஒரு வேடிக்கை, எம்பெருமான் ராமனாக அவதரிப்பதற்கு முன் திருமலைக்கு வந்து திருமலையப்பரை வணங்கினாரான் தசரதர். புராணம் சொல்கிறது. சாமி ராமாவதாரத்துக்கு பின்னாடி தானே ஸ்ரீனிவாச ஆவிர்வாவம். இல்லை, இது பழைய ஸ்ரீனிவாசன். அதான் முதல்லையே நான் சொன்னேன். அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணார். பண்ணிட்டு தசரதர் அந்த ஸ்ரீனிவாசன் உள்ளாலே குழந்தை பெற்றார். இப்படி ரொம்ப தொன்மையான வைகுண்டலோகத்திலிருந்து சத்தியலோகத்துக்கு இருந்து பின்னாடி பூலோகத்துக்கு வந்த ரங்கநாதனின் அவதாரமாகிய ராமபிரான் அதன் பிறகு அயோத்தியில் சில நாள் ஆண்டான், சில வருஷங்கள் ஆண்டான். ஆக அன்பர்களே, இப்படி தொன்மையானவன் அயோத்திக்கு அவன். ஆகினாலே அவன் தொன்மையானவன் என்ற திருநாமத்தினாலே புகழப்படுகிறான். இதை நாரதர் வசிஷ்டருக்கு புன்முறலோடு சொன்னார். அவன் தொன்மையானவனானாலும் புதுமையானவன். தொன்மையாகவும் இருப்பான், புதுமையாகவும் இருப்பான். அவன் ஊர் தூரக்கே இருக்கும், கிட்டக்கே இருக்கும். அவன் பக்தர்களுக்கு நெருங்கியும் இருப்பான், பக்தி இல்லாதவர்கள் தூரத்தில் இருப்பான். என்ன செய்யுது, வியப்பாய வியப்பு இல்லாத பெருமான் என்று ஆழ்வார் சொல்வார். உலகத்தில் மற்றவர்கள் செய்தால் அது வியப்பு, ஆனால் அதெல்லாம் நத்திங் ஃபார் ராட். அவை எதையும் செய்ய முடியும். அப்படி எம்பெருமான் புராதனனாக நமக்கு காட்சி தருகிறான். அயோத்தியிலையும் காட்சி தருகிறான், அரங்கத்திலையும் காட்சி தருகிறான், திருவேங்கடமுடையானாவும் காட்சி தருகிறான். அதனால்தான் ராமாவதாரத்துக்கு இந்த புராதனன் என்கிற திருநாமத்தை இட்டு விளக்கம் கொடுக்கிறார் நாரதர் வசிஷ்டர். வசிஷ்ட பகவான் ஆனந்தமாக கேட்குறார், நீங்களும் தான் கேட்குறீர்கள் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட புராதனா என்கிற திருநாமம் விசேஷைலநாதனான எம்பெருமானுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு ராமாவதாரத்தில் நன்கு பொருந்தி இருக்கிறது.
இதுவரைக்கும் நாம் சொன்ன இந்த விளக்கத்தை உங்கள் நெஞ்சிலே நீங்கள் இருத்திக்கொள்ள வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்கிறேன், கேளுங்கள். அநாதி சித்தோ ஹரிரேஷ தத்ர ததா ததா கிருத்தநிஜாவதாரஹ புராதனோ நமதகேஷ இந்தே ராமாவதாரே விஷபத்ரிநாதகா. நன்கு இருக்க இந்த விளக்கம், ரசிக்க முடியறதா? இதை தமிழில் சொல்கிறோம், கேளுங்கள். தமிழ் பாசுரமாக, தமிழ் அகவலாக. எம்பெருமான் தொன்மையானவன், அவன் அப்பொழுது அப்பொழுது ஆங்கே ஆங்கே அவதரிப்பவன். நான் அவதரிப்பதற்கு இந்த காலம், இந்த யுகம் என்ற நியமம் கிடையாது. அவதாரம் வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், யுகத்துக்கு ஒரு நாள் என்று கிடையாது. எப்பொழுது எப்பொழுது நெசசிட்டியோ அப்பொழுது அவதரிப்பேன். நெசசிட்டி வரும் பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். நெசசிட்டி எப்பொழுது வரும்? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் சொன்னான். எம்பெருமான் இந்த காலத்தில் தான் அவதரிப்பான் என்று நிர்பந்தம் கிடையாது. தேவைப்பட்ட பொழுது அவதாரம், ஆன் தி ஸ்பாட். அந்த அடிப்படையில் அப்பொழுதுக்கு அப்பொழுது தோன்றுபவன் என்றாலும் தொன்மையானவன், எனவே புராதன். அன்பர்களே, நம்முடைய தொன்மையான கலாச்சாரம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க இந்த தொன்மை பெருஞ்சோதியான திருவேங்கடமுடையானை, ராமாவதாரம் செய்த அண்ணலை புராதனன் என்கிற திருநாமத்திலே போற்றுவோமாக. புராதனாய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.